Hi friends, வணக்கம். வெல்கம் டு தனிஷ் ஸ்டார்ஸ் கேபிட்டல் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு பியூட்டிஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஆன்போர்ட் ஆயிருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றது தான் அந்த ஸ்டாக்கோட பேரு. ஸோ திஸ் இஸ் த சார்ட். ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது, ரைட்? ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் அது டிமர்ஜ் ஆச்சு. ஸோ வாஸ் லிஸ்டட் சம்வேர் அரௌண்ட் திஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கீழே போச்சு. தென் வாஸ் கன்சாலிடேட்டிங் இன் திஸ் பேட்டர்ன், ரைட்? யூ கேன் ரீட் அஸ் இது ஒரு கப்புன்னு எடுத்துக்கினாலும் ஓகே, ஆர் யூ கேன் ரீட் அஸ் ரெக்டாங்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கினாலும் ஓகே. ஸோ இது ஸ்ட்ரக்சரலா பார்த்தீங்கன்னா when we identified and when we got this was trading around 256. okay, the idea is ஒரு complete ஒரு consolidation. அந்த consolidationக்கு அப்புறம் price tracing back in terms of technical analysis. So you can call it as rounding bottom or a kind of consolidation and trying to break it out. So இது வந்து in terms of technical analysis point of view ல இருந்து let's deep diver into இப்போ என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல்ஸ் என்ன வரும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் வச்சுட்டு we cannot invest, right? because இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பட்சத்தில் இப்போ இன்னைக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி 268. ஸோ சம்வேர் அரௌண்ட் 255 we entered. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டாக் பி ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் நியூலி டிமர்ஜ்ட் என்டிட்டி. ஸோ இதில் வந்து பிஇ எதுவுமே வந்து we cannot have a மீனிங்ஃபுல் வேல்யூ அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ்ல வந்து எக்ஸாக்ட் பிசினஸ் நம்பர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, பிகாஸ் கரண்டா பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசா இருக்காது, ரைட்? இன் டர்ம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ ஆல் திஸ் திங். ஸோ மார்க்கெட் கேப் என்னதுன்னு பார்த்துக்கலாம், ரைட்? கரண்ட் ப்ரைஸ். ஸோ ஓவரால் ரேஞ்ச் வந்து 278 to 203, ரைட்? ஸோ இந்த ரேஷியோ ஃபேஸ் வேல்யூ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. when it comes to இது என்ன, ஸோ இந்த ஜியோ ஃபினான்ஸ்ன்றது என்ன, ஆஸ் அ பிசினஸா என்ன பிஎல் வந்து ஒன்றுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ பட் இந்த ஜியோ ஃபினான்ஷியல்ன்றது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஸ் வந்து இந்த 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 வெர்டிகல்ஸ்ல வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஸ் லிமிடெட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஃபினான்சிங். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்னா புரோக்கிங் இன்சூரன்ஸ். ஸோ பேசிக்காக இது வந்து 24 கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்காங்க ஜியோ ஃபினான்ஸ். ஸோ லைஃப் ஹெல்த் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜியோ பேமெண்ட் பேங்க்கும் இருக்குது. ஸோ டெபிட் கார்டு இஷ்யூவன்ஸ் தென் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஜியோ பேமெண்ட் சொல்யூஷன். ஸோ நம்ம இதை பார்க்குறோம்ல, ஸோ ஜென்ரலாக பேடிஎம் இதெல்லாம் வந்து அந்த சவுண்ட் பாக்ஸ் வச்சுலாம் போட்டுறாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டடான விஷயமா வந்து ஆக்சுவலாக ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பேசிஸில் சவுண்ட் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ்ட். ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து டீப்பாக உள்ள போகிறாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி, ரைட்? நிறைய கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனியும் இப்போ பார்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் த வெர்டிகல். இன்னொரு இந்த புது பிசினஸ்ன்றது இட்ஸ் கோயிங் டு ஓப்பன் அப் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜியோ ஃபினான்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொபோஸ்ட் ஏஎம்சி பிசினஸாக இருக்குது. ஸோ வி நோ தட் இந்தியன் மார்க்கெட்டோட பெனிட்ரேஷன் வந்து தோ வி ஆர் சேயிங் இட் அஸ் மார்க்கெட் இஸ் அட் பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்றப்போ நம்மளோட பெனிட்ரேஷன் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா அதுக்கு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ற ஏஎம்சிஸ் இல்லைன்னா புரோக்கிங்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் க்ரோ லைக் எக்ஸ்போனன்ஷியல் வேல க்ரோ ஆக போகுது. அதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இவங்க என்ன ஜியோ என்ன பண்றாங்க அப்படின்னா பிளாக் ராக்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளோபலா ஓகே எம்என்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில அவங்க தான் வேர்ல்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் ஏஎம்சி வச்சிருக்கிறவங்க. ஸோ அவங்களோட டைப் பண்ணி ஜியோ ஃபினான்ஸ் வந்து இந்த ஏஎம்சி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ ஏஎம்சியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஏஎம்சினா என்னது, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம், இது வந்து ஸ்டாக் புரோக்கிங் பேஸ் கொடுக்குறவங்க எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ ஜியோ வந்து அது உள்ள வர போகிறது. ஸோ எனாரமஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூ ஹேவ் லாட் அண்ட் லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. ஸோ இதோட ஏர்னிங்ஸ் வெர்டிகல்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பிஸ்னஸ். பட் again, so whatever we have is currently from the last half yearly report லந்து தான் நம்மளால எடுக்க முடியுது. So maybe every ஒரு 2-3 quarters you can review and then you can keep on adding to the
இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் யூ கெட் அ கிளியர் ஐடியா அபவுட் என்ன வெர்டிகல்ல இருந்து என்னென்ன மாதிரிலாம் வருது அப்படின்றது. இப்போதைக்கு இதோட மெயின் இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கம்பெனி வந்து இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆப்ரேஷனல். அப்போ மெயினாக என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது, ரைட்? பிகாஸ் த ஹோல்டிங் கம்பெனி டிவிடெண்ட் இன்கம் வந்துடும் போது, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் கமிஷன் பேஸ்ட் இன்கம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தாலும் சரி, நெட்டாக பார்த்தாலும் சரி. ஸோ இதான் இப்போதைக்கு இந்த கம்பெனியோட டோட்டல் நம்பர்ஸ். ஸோ இன் சம்மரி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இது வந்து இதையே ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் ரீசனு. ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெனிட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி நம்ம ஜியோ அப்படின்ற ஒரு நெட்வொர்க் வந்து உள்ள வந்துச்சு, கரெக்டாக? அந்த டைம்ல வாட் ஃப்ரீ இன்டர்நெட்டை. ஸோ அப்படின்னா என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஆல் டேட்டா தே ஹேவ் கலெக்டட், ரைட்? ஆல் யூசர் பேஸ் எல்லாமே தே ஹேவ் கம்ப்ளீட். ஸோ டேட்டா சென்டர் வந்து அவங்க கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸ் வந்து ஸோ தேர் கோயிங் டு யூஸ் தட் ஆஸ் அ ஒரு லிவரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல்னு சொல்றதோட எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது வந்து அவங்க ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே யூஸ் பண்ண போறாங்க, ரைட்? இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஜியோ ஃபினான்சியோட மேஜர், ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரிலையன்ஸ், ரைட்? ரிலையன்ஸ் இஸ் ஆல்ரெடி அ கிரேட் பிராண்ட், ரைட்? அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா அப்பா டக்கர் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்பா டக்கர் தான். எனி பிஸ்னஸ், எனி ஸ்ட்ரீம் ஆஃப் வெர்டிகல் தே ஆர் இன்டு. ஸோ வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ ஈவன் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஹாத்வே கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாத்வே கேபிளோட ஹோல்டிங் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ரிலையன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தே மேட் ஹோல்டிங்காகவே உள்ள போயிட்டு தே ஆர் அக்வயரிங் மெனி பிஸ்னஸ். ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் பேன் இண்டியா மட்டும் ப்ரெசன்ஸ் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா எல்லா வெர்டிகல்ஸ்லயும் எல்லா செக்டர்ஸ்லயும் வெல் டைவர்சிஃபைடு அண்ட் வெரி டீப் ஹேண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஸ்ட்ராங் கேபிட்டல் பேஸ் இருக்குது. ஸோ ஃபண்டை க்ரோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸை பண்ணி ஸோ கண்டிஜென்சிஸ்லாம் ஈஸியாக தே கேன் பஃபர் இட் அவுட், ரைட்? அப்புறம் இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸோ ரிலையன்ஸ் அவுட்டா வேற யாருக்கு பெஸ்ட்டாக இருக்க முடியும், ரைட்? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ், ஸோ ப்ரொமோட்டர் வந்து நல்லா தான் இருக்க போகுது. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ரைட், இந்த நம்பரை they are going to target, right? So they are going to give them access to simple, affordable, innovative and intuitive products. So in intuitive products na enna varum appdi pathina, you just open a Jio app, my Jio app, right? My Jio app open panningena even including loans la kuda is going to come in the same app, right? So they are trying to make it as a one single app. So on the process is going on. So அந்த potential paagrappo, right? So there is a huge wealth creation potential here. அந்த ஒரு மேஜர் டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் we have taken this position. ஸோ நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து என்ன சொல்லலாம், சார் you entered at 255, so it is currently trading around 268. So we are not trading for the short term club, we did not onboard. Okay, so with 5 years in mind, okay, with the kind of all the data they have and the penetration they have, the kind of management they have, and the kind of even political in-depth things they have, right? அதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்றத மட்டும் just imagine, right? Jio Finance, so it comes under each and everything will falls under this one. So பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுல மட்டும்தான் வராம இருந்தாங்க, ரைட்? ஸோ அதுலயும் வந்து கால் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து we are expecting this to be a great investment. So this is the update from our side. So நீங்களும் வந்து உங்களோட சைடு டியூ டெலிஜென்ஸை செக் பண்ணிட்டு எல்லாமே பாருங்க. So once if it is favorable to you, then you can also take your own decision. So thank you for watching this video. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் signing off, தாமோதரன்.